நம்பர் சிஸ்டம்ல டிவிசிபிள் ரூல் பேஸ் பண்ணி சிவில் சர்வீஸோட பிவைக்கு கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2019ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் 8 digit நம்பர் 42527446B கொடுத்திருக்காங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் 0 when divided by 3. How many values of B are possible னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அதாவது 8 digit நம்பர் கொடுக்குறாங்க. 8 digit நம்பர் 8 digit நம்பர் கொடுத்தேன். இது என்னன்னு சொல்லலாம்? 42527446B. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரணும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 3ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. பியோட வேல்யூ எவ்வளவு வேல்யூ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். 3ஓட டிவிசிபிள் ரூல் என்ன சொல்லலாம்? divisible by 3 உடைய ரூல்னு பார்க்கிறோம். ரூல் என்னன்னா sum of digit divided by 3. sum of all digits divided by 3 ன்னு சொல்லிடும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 plus 2 plus 5 plus 2 plus 7 plus 4 plus 6 plus B ன்னு சொல்லிடலாம். 6 plus B ன்னு வந்துடும். சரி, ஓகே. இதை கவுண்ட் பண்ண நமக்கு என்ன வரலாம்? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 10 17 17 அடுத்து 19 24 6 ஆட் பண்ணா 30. அப்போ 30 plus B இருக்கும். அப்போ 30 ஈக்குவல் டு நமக்கு டிவிசிபிள் பை என்னன்னு சொல்லிடலாம்? 3ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ நம்ம பியோட வேல்யூ என்னவெல்லாம் அசியூம் பண்ணலாம்னா, பியோட வேல்யூ 0வா இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 9ஆ இருக்கலாம். இப்போ பியோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரலாம்? பி ஈக்குவல் டு 0 என்ன வந்துடும்? 30 டிவைட் பை 3ன்னு சொல்லிடலாம். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 3ன்னு போட்டிங்கன்னா 33 டிவைட் பை 3ன்னு சொல்லியிருப்போம். அப்போ ஆன்சர் ரிமைண்டர் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரலாம்? 0ன்னு வரலாம். அடுத்து பியோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லலாம்? 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டோமா என்ன வரலாம்? 36 டிவைட் பை 3ன்னு சொல்லியிருப்போம். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அண்டு பி ஈக்குவல் டு 9ன்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து 39 பை 3ன்னு சொல்லிடலாம். இதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு பியோட வேல்யூ என்ன வேல்யூனா வர பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30369 சொல்லலாம். அப்போ ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் பாசிபிள்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? 4 வேல்யூஸ். ஆன்சர் ஈக்குவல் டு சி ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். For any choice of a values of x, y, z, the 6-digit number of the form xyz xyz is divisible by which நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு நார்மலாக என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது எக்ஸ் ஒய் இசட் இது வந்து எனி சாய்ஸ் ஆஃப் வேல்யூ, எனி சாய்ஸஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எடுத்துக்கலாம், அதாவது மொத்தம் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றாங்க? எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? 6-digit நம்பர். எப்படி இருக்கலாம் நமக்கு? அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கலாம். இந்த ஃபார்மேட் ஈக்குவல் நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை 1001ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1001ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரலாம்? 2 3 4 0 0 0 அகைன் 0 0. அடுத்து என்ன சொல்லலாம்? 2 3 4ன்றது நமக்கு இது மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? அப்போ 4 3 2 4 3 2ன்னு வந்திருக்கும். அப்போ 2 3 4 2 3 4ன்னு இருக்குன்னா நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதோட ஃபார்ம் அப்படிதான் இருந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3-digit நம்பர் அப்படியே ரிப்பீட்டேஷனா 2 times வந்திருக்கு. இப்போ நான் இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா 1001 மல்டிபிள்ஸ் பார்க்கலாமா? அப்போ 1001 என்றது நம்ம என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதால டிவைட் பண்ணலாம்? 13ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? 1001 நம்ம என்ன பண்ண போறோம்? 13ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ 13ஆல நமக்கு டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும்? 13 போட்டோமா நமக்கு 77 வந்துருக்கு. பேலன்ஸ் இது என்ன பண்ணலாம்? 11ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும்? 7 வந்துடும். அப்போ இதோட மல்டிபிள்ஸ் என்ன சொல்லலாம்?
1001ன்றது நம்ம எதோட மல்டிபிள்ஸ் இருக்குன்னா 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. அப்போ நமக்கு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது XYZ XYZ இந்த நம்பர் எதோட டிவிசிபிளா இருக்கலாம்? கண்டிப்பா இது எந்த நம்பரால டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகும், 11ஆல டிவைட் ஆகும், 13ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லிடலாம்? D ஈக்குவல் டு 7, 11, 13. ஓகேங்களா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் 2023ல கேட்ட சிவில் ஸ்கூலோட கொஸ்டின் தான். A number n is formed by writing 9 for 99 times. What is the remainder if n is divided by 13 சொல்றேன். பாருங்க, அப்போ 13ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கு நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, என்னன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ என்ன சொல்றாங்க? 9999 சொல்லிட்டு இது மாதிரி போயிட்டே இருக்கு. அப் டு எவ்வளோன்னா 99 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம n டிவைடட் பை 13ன்னு சொல்லும்போது அப்போ ரிமைண்டர் என்ன வரும்ன்றது அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நார்மலாக எப்படி போட்டு பார்க்கலான்னு பாருங்க. ஒரு 9 இருக்கு, அது 13ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன வந்துடலாம்? ரிமைண்டர் ஈக்குவல் டு 9ஆ இருக்கும். ஓகே, 99 டிவைட் பை 13 இருக்கும். இதை வந்து இதால டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும்? ரிமைண்டர் 8 வந்துடும். அதாவது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 7 இன்ட்டு 13 ஈக்குவல் டு 91 இருக்கும். 91ல 99ல 91 போச்சுன்னா பேலன்ஸ் 8 வந்துருக்கலாம். அடுத்து 999 இருக்கும். 999ஓட 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வந்துடும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 89 இருக்கும். கரெக்டுங்களா? இதில் பேலன்ஸ் 99ஆல பண்ணோமா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு பேலன்ஸ் வந்திருக்கும். அதோட 89 ஆயிரும். 89ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கலாம்? 13 டிவைட். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 11 வந்துடும். அப்போ 18 2 ஆட் பண்ணால் 91 வரும்ல. ஸோ இப்படி யோசிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 49 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 99 வந்துருச்சு. இந்த 11 அடுத்து ஒரு 9 வந்துடும். அப்போ 11 போடும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 104 வந்திருக்குமா? அடுத்து இங்கே 119 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ போட்டலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7ன்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 7 8 9 9 இன்ட்டு 13 போட்டோம்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னா 117 வந்துடும். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கலாம்? அப்போ 117 போச்சுன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 2 இருக்கலாம். கரெக்டா? இதாவது 49 வரும்போது. அடுத்து 59 போலாமா? 59 வந்து பார்த்தீங்கன்னா 13ஆல டிவைட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு 29 வந்திருக்கும். 29 வந்துருச்சுன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கலாம்? ரிமைண்டர் 29ல 26 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 3 வந்துடும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 69 போட போகிறோம். 69 போடும்போது 13ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 13ஆல டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ ஒவ்வொரு 6 நம்பர் அடுத்தது நீங்கள் ரிமைண்டர் போட்டிங்கன்னா அப்போ 7 9 போட்டிங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன். 7 9 போடுறீங்க, 13ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஈக்குவல் டு 9 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ரிப்பீட்டேஷனாக அவங்க போயிட்டே தான் இருக்கும். அப்போ ரிப்பீட்டேஷன் வேல்யூஸ் எப்படி சொல்லலாம்னா, ரிப்பீட்டேஷன் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அப்படி 9 இருக்கலாம், 8 இருக்கலாம், 11 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அண்ட் 0ன்னு வந்துருக்கும். இது மாதிரி ரிப்பீட்டேஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா டோட்டலாக 99 இது இருக்கா? 99 9 இருக்கு. அப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? 6ஆல டிவைட் பண்ணலாம். ஒவ்வொரு 6க்கு ரிமைண்டர் 0 வரும்போது ரிமைண்டர் ஈக்குவல் டு நமக்கு 3 இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 டிஜிட் 9 இருக்கும். அப்போ 3 அதாவது 999 டிவைட் பை 13 போடுவோம். அப்போ 999 டிவைட் பை 13 போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வரலாம்? ரிமைண்டர் ஈக்குவல் டு 11 வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 11 இருக்கும். ஆன்சர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? 11. ஏ ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து சிவில்ஸோட 2016ல கேட்ட பிவைக்கு கொஸ்டின். இஃப் ஆர் அண்ட் எஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இண்டிஜர்ஸ் போத் டிவிசிபிள் பை 5, தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் நெசசரி ட்ரூ? ஏ ஆப்ஷன் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? ஆர் மைனஸ் எஸ் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு சொல்றாங்க. ஆர் பிளஸ் எஸ் இஸ் டிவிசிபிள் பை 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இன்ட்டு எஸ் இஸ் டிவிசிபிள் பை 25ன்னு சொல்றாங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு சொல்றாங்க. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கலாம்னு பாருங்க. ஆர் அண்ட் எஸ்ன்றதை நம்ம என்ன சொல்லலாம்? ஆர் அண்ட் எஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பர் எப்படி இருக்குமாமா? டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது டிவிசிபிள் பை 5ன்னா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க.
இப்போ ஆர் ரெண்டுமே 5 வேல்யூ டிவிசிபிள்னா ஆர் அண்டு எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கலாம்? 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 25, 30 இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன சொல்ல வராங்க, எது நாட் நெசசரி ட்ரூன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லலாம்னா ஆர் மைனஸ் எஸ் இது வந்து டிவிசிபிள் பை 5 கேட்டா கரெக்ட். அதாவது பாருங்க, நீ ஆர் மைனஸ் எஸ்ன்றது எதுல இருந்து நீ எதனால எஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே 5 மல்டிபிள்ஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா என்ன ஆயிடலாம், 2 டிவிசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மைனஸ் 15 போட்டாலும் 5 தான் வரும். 25 மைனஸ் 10 போட்டா கூட நமக்கு என்ன வந்துடலாம், இது 15 வந்திருக்கும். அப்ப இதுவும் நம்ம பார்த்தோம்னா 5 டிவிசிபிள் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ட் எடுக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஆர் பிளஸ் எஸ் இதுவும் என்ன பண்ணலாம், ஆர் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம், இதுவும் கண்டிப்பா இதோட டிவிசிபிளா இருக்கலாம், 10 டிவிசிபிளா இருக்குமான்னு செக் பண்ணுங்க. அதாவது ஆர் பிளஸ் எஸ் போது நமக்கு பாருங்க, இப்போ 5 இதாவது நமக்கு இதுல என்ன சொல்லலாம், ஆர் பிளஸ் எஸ் அதாவது இது டிவிசிபிள் பை 10 கேட்குறாங்க. பார்க்கும்போது இப்போ 5 பிளஸ் 10 இருக்கு, அப்போ 15 பை 10 போட்டால் டிவிசிபிள் ஆகாது. அதுவே 10 பிளஸ் 20 போட்டால் 13 வந்திருக்கும். அப்போ 30 பை 10 தான் நமக்கு என்ன வரலாம், 3 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்கலாம்ன்றது மாதிரி யோசிச்சிங்கன்னா போதும். அப்போ இது நமக்கு என்னவா இருக்கலாம், இன்கரெக்டாக இருக்கலாம். ஓகே, அதே வந்து பாருங்க மல்டிபிள்ஸ் சொல்லியிருக்காங்க, ஆர் இன்ட்டு எஸ் இது வந்து டிவிசிபிள் பை நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 25 கேட்குறாங்க. ஆறு எஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்போ எந்த ஆர் எஸ் நீ மல்டிப்ளை 5 இன்ட்டு 10 போட்டாலும் நமக்கு 150 வந்துடும். அப்படியே 20 இன்ட்டு 15 போட்டால் கூட நமக்கு என்ன வந்துடலாம், 20 இன்ட்டு 50 போட்டோம்னா நமக்கு 300 இருக்கும். எல்லாமே இதோட டிவிசிபிள் 25, இதோட இதுவும் 25 டிவிசிபிள் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அடுத்து வந்து ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னு சொல்ல போகிறோம். ஆனால் ரெண்டுமே நான் 5 ஸ்கொயர்னு சொல்லலாம், ப்ளஸ் 10 ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்படி பார்த்தோமா நமக்கு என்ன வந்திருக்கலாம், அப்போ இது 25 வந்துடும், இது 100 வந்துடும், இது 125 ஆச்சுனாலும் இது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், இதுவும் கரெக்ட் ஆயிரும், இதுவும் சி ஆப்ஷன் கரெக்ட், டி ஆப்ஷன் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் ஈக்குவல் நமக்கு என்னவா இருக்கலாம், நாட் நெசசரி ட்ரூ ஈக்குவல் டு பி ஆப்ஷனா இருக்கலாம். நோட் பண்ணிக்கலாமா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிவில் சர்வே 2021 கேட்ட கொஸ்டின். த நம்பர் 37 98 125 P369 இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ 7 டிவிசிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாமா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி என்ன வரும்ன்றது கேட்டிருக்காங்க. நார்மலாக யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வேல்யூ 7 டிவைட் பண்ணாலும் சரி, அது எனி நம்பர் இருக்கலாம். ஓகே, அது நமக்கு ஒரு இஷ்யூ இருக்காது. அது வந்து ஒரு 6 டிஜிட் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 3 டிஜிட் நம்பர். ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது நமக்கு ஒரு நம்பர் பார்க்கும்போது 7 டிவிசிபிளா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா 3 டிஜிட்டா நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்றது பாருங்க, இந்த கொடுத்துருக்க நம்பர் 379 8 1 2 5 P369 சொல்லிடும். ஓகே, இதை நீங்க என்ன பண்ணலாம், 3 ஸ்பிளிட் பண்ணலாமா, இது மாதிரி பண்ணிடலாம். அப்ப 3 பண்ணும்போது 037 981 125 எல்லாம் 125 வராது, சரி 215 எடுத்துக்கலாமா, 250 பிளஸ் பின்னு எடுத்துக்கலாமா. அதாவது இல்லை 1 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பியோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 251 வந்திருக்கும். பியோட வேல்யூ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 251 வந்து அப்போ 250 பிளஸ் 1 நம்மளால சொல்ல முடியுமா, இதோட ஆன்சர் ஈக்குவல் எப்படி சொல்லலாம், 250 பிளஸ் 1 சொல்லுவோம். அந்த வியூவில் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன சொல்லிடலாம், 369 சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற டிஜிட்டல் எல்லாமே என்ன சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லிடலாமா. அப்போ இதை மைனஸ் பண்ணுறோம், இதை மைனஸ் பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதாவது எவ்ரி 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7 11 13 டிவிசிபிள் ஆகும்னு சொல்லுவோம். அதுக்கான கண்டிஷன் தான் இது. சரி, ஓகே, எப்படி திங்க் பண்ணுறது நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்ரி 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டிவிசிபிளாக இருக்கலாம், 7 டிவிசிபிள் ஆகலாம், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 7 டிவிசிபிள் ஆகலாம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிவிசிபிள் ஆகும், 13 அந்த கான்செப்ட் இருக்கும். அதனால தான் இது மாதிரி போட்டிருக்கும். அப்போ ஆட் பண்ணி பாருங்க, இது வந்து 369 பிளஸ் 981 இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் என்ன பண்ணும், 37 பிளஸ் 250 அடுத்து பிளஸ் பின்னு காமனாக மைனஸ் லெஸ் மைனஸ் பண்ணிடுறோம். எந்த வேலையெல்லாம் மைனஸ் பண்ணால் அது வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 1063 இருக்குமா. ஓகேவா, 1063 சொல்றத எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பாருங்க,
இது வந்து பார்த்தீங்கன்னா 369 ப்ளஸ் நம்ம என்ன சொல்லிட்டுவோம் 981 போட்டிங்கன்னா நமக்கு 1315 இருக்கும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணாமல் என்ன இருக்கலாம் 287 இருக்கும். அடுத்து என்ன இருக்கலாம் மைனஸ் பின்னு இருக்குமா. அப்போ நமக்கு இதை பார்த்தோமே எப்படி போடலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. இதை பார்த்தோம்னா நமக்கு என்ன வேணும் 1063 வந்திருக்கும் மைனஸ் பி. ஓகேவா, மைனஸ் பி. அப்போ மைனஸ் பி என்ன நம்ம என்ன வேல்யூ வரலான்றது திங்க் பண்ணி பாருங்க. அதாவது நமக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோ 1063 7 டிவைட் பண்ணுறோம்னா ரிமைண்டர் ஈக்குவல் என்ன வந்துடும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 6 வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு பேலன்ஸ் எப்படி இருக்கலாம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 6 மைனஸ் பியா இருக்கலாம். அப்போ 6 மைனஸ் பி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ 0 வரணும்னு வச்சுக்கோங்க. 0 வந்தாலும் நமக்கு டிவிசிபிள் ஆகும்ல, நம்பர் எல்லாமே ரிமைண்டர் 0 வந்தாலும் டிவிசிபிள் ஆகும். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஓட டிவிசிபிலிட்டியே இருக்கலான்றது திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேளை பி ஈக்குவல் டு 9 எடுத்துக்க பாருங்க, 6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தோம்னா 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்னவா இருந்திருக்கலாம் 6ஆ இருக்கலாம். ஒருவேளை நமக்கு 6ஆ இருக்குன்னா அந்த நம்பர் எதோட டிவிசிபிளா இருக்கலாம், டிவிசிபிள் பை 7ன்னு சொல்லிடும். ஓகேவா, ஸோ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு டிவிசிபிள் பை 7. இது வந்து 2021 கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 6 வரும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சிடிஎஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேட்ட கொஸ்டின் தான். அதாவது இஃப் தி நம்பர் 413283p 759387 இஸ் டிவிசிபிள் பை 13, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பின்னு கேட்குறாங்க. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி. அதாவது நம்ம என்ன சொல்றோம் 413283p 759387 எதால டிவிசிபிள் ஆகும்னு சொல்றாங்க 13 சொல்லிட்டான். அப்போ நமக்கு இதுல இருந்து பார்க்கும்போது பியோட வேல்யூ என்ன வரும். ஓகேவா, பியோட வேல்யூ என்ன வரலான்றதை அவங்க கேட்டிருக்காங்க. 3 டிஜிட்டா நான் டிவைட் பண்ணிக்கலாமா. பார்க்கும்போது 1 2 3 4 இங்க பார்த்தா 0 0 இதெல்லாம் பிளஸ் வேல்யூ, இதெல்லாம் மைனஸ் எடுத்துக்கோ. பிளஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 387 பிளஸ் 830 பிளஸ் பின்னு எடுத்துக்கலாம் பிளஸ் 4. மைனஸ் என்ன பண்ணிக்கலாம் 132 பிளஸ் 759 சொல்லிடும். ஸோ அப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது 387 அடுத்து நம்ம எதை பண்ணுவோம் 830 அடுத்து வந்து நம்ம 4ஓட ஆட் பண்ண போகிறோம். இது 4ஓட ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம் 1 2 2 1ன்னு சொல்லிட்டு பிளஸ் பின்னு வந்திருக்கலாம். மைனஸ் அடுத்து எப்படி சொல்லிடலாம் 132 ஓகேங்களா 132 பிளஸ் 759 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது 891 இருக்கும். ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணியிருந்தா நமக்கு என்ன வந்திருக்கலாம் வேல்யூ போட்டிங்கன்னா 313 வந்திருக்குமா. அப்போது 330 இப்போ வந்து பிளஸ் பின்னு வந்திருக்கு. இந்த நம்பர் 13 டிவைட் ஆகும். அப்போ 13 டிவைட் ஆகுனா என்ன வரலான்னு பாருங்க. இது 13 டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் 25 இன்ட்டு 13 போட்டிங்கன்னா ஆன்சர் 325 வந்துடும். அப்போது ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன வந்துடலாம் 5 வந்துடும். அப்போது 5 ப்ளஸ் பி டிவைடட் பை 13 சொல்லுங்க. பியோட வேல்யூ என்ன வந்தால் 13 டிவைட் ஆகும் 8 எடுத்துக்கலாமா. 5 ப்ளஸ் 8 டிவைட் பை 13 போடுவோம். அப்போ 13 பை 13 இது ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அப்போது நமக்கு இதில் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 8ன்னு கொடுத்துருக்கேன். ஆன்சருக்கு பாருங்க, ஆன்சருக்கு டி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம் டி ஆப்ஷன் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துறேன். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கலாம் 8ஆக இருக்கலாமா. சரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல பிஒய்க்கு 2020 கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இஃப் தி நம்பர் 23p 629 71335 இஸ் டிவிசிபிள் பை ஸ்மாலஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னா என்னெல்லாம் சொல்லலாம். காம்போசிட் நம்பர்னா மோர் தென் 3 டிவிசிபிலிட்டி. ஓகே, அதாவது மோர் தென் 3 ஆர் ஓகே divisibility என்ன சார் 3 ஆர் மோர் தென் 3 divisibility இருந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம்
இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், காம்போசிட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரலாம், இதில் ஃபஸ்ட்டு 4 சொல்லலாம், 6, 8, 9, 10, 12, 14, 15 வரும். அதாவது ஸ்மாலஸ்ட் காம்போசிட் ஆட் நம்பர்ஸ் பாருங்க, காம்போசிட் ஆட் நம்பர்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட். கரெக்டுங்களா? ஸ்மாலஸ்ட்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம், அப்போ ஆட் நம்பர் 9ஓ இல்லை 15ஓ வந்திருக்கும். அப்போ ஸ்மாலஸ்ட் போது நான் என்ன எடுத்துக்கலாம், 9 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்க்கலாமா? இது பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும், இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட டிவிசிபிள் சம் ஆஃப் டிஜிட்டா, அப்போ 9ஓட டிவிசிபிள் பை 9ஆக இருந்தால் எப்படி எழுதிக்கலாம்னா 2 + 3 + p + 6 + 2 + 9 + 7 + 1 + 3 + 3 + 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆட் பண்ணுங்க, 7, 10, 20, 20, 30, 33, 33, 36, 41, 41 + பின்னு கொடுத்துருக்காங்க. எதோட டிவிசிபிளாக, 9ஓட டிவிசிபிளாக இருக்கலாம். 9ஓட டிவிசிபிளாக இருக்கணும்னா நமக்கு என்ன சொல்லலாம், இதோட ஆன்சர் இது வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க, 9ஓட டிவிசிபிளாக இருக்கணும். அப்போ பியோட வேல்யூ என்ன வந்துருக்கலாம், அப்போ இதை 9ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் ஈக்குவல் என்ன வந்துடும், 36 + 5 வந்துடும். அப்போ ரிமைண்டர் 5 + p டிவைட் பை 9ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன இருக்கலாம், பியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், பியோட வேல்யூ 4ஆக இருந்தால் நம்மளோட ஆன்சர் எப்படி இருந்திருக்கலாம், 5 + 4 டிவைட் பை 9ன்னு சொல்லியிருக்கோம். 9/9 ஈக்குவல் நமக்கு ரிமைண்டர் ஈக்குவல் என்ன வந்துடலாம், 0ன்னு வந்துடும். அப்போ நமக்கு இதில் பார்க்கும்போது பியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 4ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஆப்ஷன் ஈக்குவல் டு ஏ, ஆன்சர் 4. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.